ஹாய் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் மார்க்கெட்டை எப்படி செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை வச்சு மார்க்கெட்டை நம்ம செக்ரிகேட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம ட்ரேடு எப்படி எடுக்கலாம், அதாவது என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுற அன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஃபார்ம் பண்ணதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எப்பயுமே நமக்கு ஒன்று தான். டார்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் புரோக்கர், ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னு சொல்லுவாங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் எப்பயுமே ப்ரோக்கரேஜ் ஹையாக வாங்குவாங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங் செக்டாரில் இருக்காங்கல்ல, அவங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த நிலமை மாறி பேங்கிங் செக்டார், அதாவது ஃபுல் சர்வீஸ் புரோக்கருமே ரொம்ப லோ ப்ரோக்கரேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் கூட கொடுக்குறாங்க. கொடாக் செக்யூரிட்டின்ற ஒரு புரோக்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யூடியூப் விளம்பரத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இதோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் மகேந்திரா. ஸோ அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஆப்ஷன் ட்ரேடருக்காக ப்ரீ ப்ரோக்கரேஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரோக்கரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஃபீல் ஃப்ரீ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மார்க்கெட் டவுன் சைடே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு எங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ நம்ம இப்போ R1 கட் பண்ணுது, R2 கட் பண்ணுது, S1 கட் பண்ணுது, S2 கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக போயிட்டு ட்ரேடு எடுக்காமல் நம்ம மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அவ்வளோ தூரம் விட்டுருவோம். விட்டுட்டு ஸோ நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது நம்ம நம்பணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். நான் என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன்னா, இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆனால் இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ மார்க்கெட் டவுன் சைடு போய்கிட்டே இருக்குன்னா, நான் குறுக்க போய் என்ட்ரி எடுக்காமல் இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிவிட்டு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சார்ட்டை ரொம்ப சீரியஸாக வாட்ச் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இதே போல் தான் பையிங் சைடும் மார்க்கெட் ஒன் பை ஒன்னாக மேலே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பரே பண்ண போகிறேன். நான் இதுக்கப்புறம் தான் ட்ரேடும் எடுக்கலாம் அப்படின்றத முடிவுக்கு வர போகிறேன். ஸோ அதை வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இது ரீசெண்டாக நடந்தது சென்செக்ஸில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸே இன்சைடு கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. தென் என்ன இருக்குன்னு பாருங்கள், இம்மிடியட்டாக உடனே பிரேக் அவுட், அதாவது அந்த டே லோவுக்கு கீழே செல்லிங் ஆர்டர் போட்டவங்களோடது எக்ஸிக்யூட் ஆகிட்டு உடனே இம்மிடியட்டாக மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரேட் செட்டப், அதாவது இம்மிடியட்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நான் இது ரீசெண்டாக நடந்ததுனால இந்த சார்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பாருங்கள், அன்றைக்கி ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் 273 இருந்தது. நான் ஒரு 50% ப்ராஃபிட்டில் நான் வெளியில் வந்துட்டேன். பட் அன்றைக்கி மார்க்கெட் 1000 ரூபி, அதாவது ஆப்ஷன் ப்ரைஸ் 273 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போச்சு. ஒன்ஸ் ஆப்ஷன் சார்ட் அன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சார்ட்டை நம்ம போயிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அன்னன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிற ட்ரேடை நம்ம பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுக்கணும். நான் எப்பயுமே எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா டேட்டாவும் பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுப்பேன். ஆப்ஷன் சார்ட்டாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் சார்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் எடுத்து வச்சுப்பேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, ஒரு சில ப்ரீவியஸாக நடந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சார்ட் பாருங்களேன், இம்மிடியட்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்காது.
ஆனாலும் அதோட ஹை வந்துட்டு கட் ஆகிருக்காது. ஸோ அது அன்னைக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு திங்க் பண்ணி தான் வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு எடுக்கணும். இது பாருங்கள், இமிடியேட்டாக வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட்டப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு கீழே போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸு. பட் வந்துட்டு இமிடியேட்டாக மார்க்கெட்டை மேலே நமக்கு தெரியும் இல்லையா, நாம் வந்துட்டு இன்றைக்கி பை சைடு தான் வந்துட்டு மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்துட்டு செல்லிங் ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவோம். இதில் ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸுமே வரும். ஆனால் ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு இதில் ஹையாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எடுத்து ட்ரேட் பண்ணுறேன். ஃபெயிலியருங்கிறது இல்லாமலாம் இருக்காது, பட்டு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்றைக்கெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறனோ அன்றைக்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டாலே என்னோடய ஸ்டாப் லாஸ் தான் போய் ஹண்ட் ஆகுது, லாஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப பெரிய லாஸை வந்துட்டு சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடை வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துட்டு இல்லாமல் எடுக்கிறீங்க. ஸோ அதனால தான் உங்களால் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப அந்த ட்ரேடு ஆப்போசிட்டில் போகும்பொழுது உங்களால் கட் பண்ணுறதுக்கு மனசும் வராது, அது கொண்டு போய் பெரிய லாஸில் விட்டுரும். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆப்ஷன் பையர், அதுவும் நம்மலாம் வந்துட்டு ஸ்மால் ட்ரேடர் தான், நம்ம ஸ்மால் கேபிட்டல் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போட்டே ஆகணும். ஸோ இந்த ட்ரேட்லாம் நான் வந்துட்டு எடுத்த ட்ரேடு தான் வந்துட்டு நான் பேக்கப் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இண்டெக்ஸில் தான் பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு ட்ரேடு வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரியில் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அதோட ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம போய் எங்கேயுமே வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்கினாலுமே அது இன்னைக்கு நடந்திருக்குமா இல்லை இது டூப்ளிகேட் டேட்டாவா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் இதுதான் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பேக்கப் டேட்டா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு டிசிஷன் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ராங் டைரெக்ஷனில் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது 5 மினிட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னொரு கிளியர் வியூ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். 15 மினிட்ஸ்லேயும் வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட்லாம் சேம் மெத்தட் தான். நான் என்ட்ரி எக்ஸிட்டுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்துட்டு எதுவும் வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம பின் பாயிண்டில் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின் பாயிண்டில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் லாஸ் ஆகுதுன்னா இமீடியட்டாக வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே, ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை லென்த் வீடியோவாக இருக்கட்டும், அதில் நான் உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது மீன்ஸ் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு சைக்காலஜிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறனோ அது எல்லாமே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு டிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பேன். முதல்ல வந்துட்டு நம்ம ராங் டைரெக்ஷனில் போகிறத அவாய்ட் பண்ணோம்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இனிமேல் வந்துட்டு 5 நாள் 5 எக்ஸ்பைரி தான் நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து. ஸோ எக்ஸ்பைரி அப்போ வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு எப்படி மூவ் ஆகணும் உங்களுக்கு தெரியும். திடீர்னு வந்துட்டு 100% வந்துட்டு மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்துட்டு 50 ரூபாயில் இருக்கிறது 100 ரூபா போகும், 30 ரூபாயில் இருக்கிறது 90 ரூபா போகும், இந்த மாதிரிலாம் மூவ் ஆகும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையருக்கு ஏற்ற மார்க்கெட்டுன்னு தான் நான்